ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு ரசம். இந்த மழைக்கு இதமாக சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, மிளகு, சீரகம், ஒரு தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் கொள்ளு, 4 பூண்டு பல், கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா இதை வறுத்துட்டு கூடவே நம்ம தனியா கொஞ்சம் போட்டுடணும். ஒரு 1/2 ஸ்பூன் தனியா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கொள்ளு வறுத்து எடுத்துக்கணும். கூட 2 காஞ்ச மிளகா போட்டு அதையும் வறுத்துக்குங்க. வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அப்போ தான் ரசம் சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சதை இந்த ஊற வச்ச புளி கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுத்தது மிளகு, சீரகம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சி இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு இந்த ஊற வச்ச புளியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுலேயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட தேவையான அளவு உப்பு. ஒரு வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை ஊற்றிடுங்க. புளி, கொள்ளு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சதும் இதிலே நம்ம ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலையை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரசம் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சுட சுட சாதம், அவரைக்காய் பொரியல், நஞ்சுமுண்டாக்கீரை கடையல். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில். இது தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும், ஹீட் கொடுக்கும் நமக்கு. கொள்ளு இந்த மழை டைமில் எப்பேற்பட்ட நெஞ்சு சளியை கரைக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது.